ஹாய் வீவோஸ், இனி வரக்கூடிய வீடியோல என்னெல்லாம் நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். எபிசோட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. நம்ம ஈஸ்வரமூர்த்தியை ஜெயிக்க வைக்கிறதுக்காக நம்ம வெற்றி பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரமூர்த்தியும் துளசி பேச்சை கேட்டு காசு கொடுத்துலாம் ஓட்டு வாங்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல தான் இருக்காங்க. நம்ம துளசியும் ஈஸ்வரமூர்த்தி எப்படியாவது இந்த தேர்தலில் வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களால முடிஞ்ச பிரச்சாரத்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது நம்ம அபிராமி மீனாட்சி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. மீனாட்சி அபிராமி கிட்ட சொல்றாங்க, இதெல்லாம் சரியே இல்ல அத்தை. நேத்து வந்து பேச்சை கேட்டுட்டு எதுக்கு மாமா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு அபிராமி சொல்றாங்க, எனக்கு மட்டும் என்னடி இதெல்லாம் பார்க்க கடுப்பா தான் வருது, என்ன பண்றது, அந்த மனுஷனை எதிர்த்து என்னால எதுவுமே பேச முடியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மீனாட்சி சொல்றாங்க, இப்படியே போச்சுன்னா அவ்வளவுதான் அத்தை, அந்த துளசி கையில தான் எல்லா பொறுப்பையும் மாமா வந்து ஒப்படைச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப துளசி பேச்சை கேட்டு காசே கொடுக்காம ஓட்டு வாங்க போறாங்களாம். இதெல்லாம் எந்த விதத்துல அத்தை நியாயம்? காசு கொடுத்தாதான் ஓட்டு போடுவாங்க, காசு கொடுக்கலன்னா ஒரு ஓட்டு கூட மாமாவுக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி வந்து அபிராமி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டா அபிராமி சொல்றாங்க, இங்க பாரு மீனாட்சி, சும்மா உன்னோட டென்ஷன்லாம் என்கிட்ட காமிச்சிட்டு இருக்காத, என்னால என்ன செய்ய முடியும், அவ்வளவுதான், நடக்கிறது நடக்கட்டும், அதுக்கு மேல அவங்க இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ மீனாட்சி வந்து மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, இப்போ துளசி சொன்ன மாதிரி காசு கொடுக்காம ஓட்டை வாங்கி ஜெயிச்சுட்டாங்கன்னா அவ்வளவுதான், இந்த துளசி வந்து ஆதிக்கம் தான் இந்த வீடு ஃபுல்லாவுமே இருக்கும், அப்புறம் நம்ம செல்லா காசு மாதிரி ஆயிடுவோமே, இதெல்லாம் நடக்கவே கூடாது, ஈஸ்வரமூர்த்தி மாமா ஜெயிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாம வெற்றிக்கு துளசியை கல்யாணம் பண்ணி வச்சு வெற்றியை இந்த வீட்டை விட்டே துரத்தணும் நான் கணக்கு போட்டுட்டு இருந்தா, நேத்து வந்தவளுக்கு இங்க பெரிய மரியாதை எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி செம்ம கடுப்பாக்குறாங்க. சாரி மாமா, என்னை மன்னிச்சிருங்க, நீங்க இந்த தேர்தலில் வின் பண்ண மாட்டீங்க, அதுக்கு என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ணதான் போறேன். துளசி சொன்ன மாதிரி நீங்க காசை கொடுக்காம ஓட்டை வாங்கிட்டு ஜெயிச்சிட்டீங்கன்னா அவ்வளவுதான், துளசிக்கு இந்த வீட்டுல ஃபுல்லா பாராட்டு மழையா தான் இருக்கும், அதை என்னால பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி பயங்கரமா ஒரு பிளானை போட்டுட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம அஞ்சலியை தான் காட்டுறாங்க. நம்ம பாட்டிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா நினைவு திரும்ப ஆரம்பிக்குது. அப்போ ஓடி வராங்க நம்ம அஞ்சலி. அப்ப கை தடிக்கி அந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்து கீழே விழுந்து உடஞ்சிடுது. அப்ப கேமராவும் தனியா வெளியில வந்துடுது. பாட்டி வந்து மகேஷ் அஞ்சலி இவங்க ரெண்டு பேரோட பேரை தான் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அஞ்சலிக்கு ஒரே டவுட், என்ன பாட்டி மகேஷோட பேரையும் என் பேரையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேமராவை எடுத்து பாக்குறாங்க. எதுக்காக மகேஷ் வந்து இந்த ரூம்ல கேமராவை வைக்கணும், நம்ம சும்மா விடக்கூடாது, மகேஷ் கிட்டே நம்ம நேரா கேட்ட வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷை கூப்பிட்டு கேட்கறாங்க. மகேஷ், என்னது இதெல்லாம், எதுக்காக பாட்டி ரூம்ல நீங்க கேமரா வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் வந்து என்ன சொல்றதுனே தெரியல, திருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம மகேஷ இதுலலாம் அடிச்சுக்கவே முடியாது. மகேஷ் வந்து அஞ்சலியை கவுக்குற மாதிரி, நான் வந்து பாட்டியோட நல்லதுக்கு தான் அஞ்சலி வச்சிருக்கேன், நான் இந்த கேமரா வச்சு ஆபீஸ்ல பாட்டி என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டே இருப்பேன், நீ வந்து ஏதாவது அர்ஜென்ட்டா வேலை விஷயமா போனனா அந்த நேரம் நான் பாட்டிக்கு ஏதாவது ஒண்ணுனா நான் குரல் கொடுப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு பேச்ச மாத்திடுறாங்க. அதுக்கு அஞ்சலியும், ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. மகேஷ் வந்து, அப்பாடா நல்ல வேலைப்பா, இந்த வாட்டி நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து பெருமூச்சு விட்டுக்கிறாங்க. ஆனா நம்ம அஞ்சலி வந்து மகேஷ் முன்னாடி எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கல. நம்ம அஞ்சலி ஒரு இடமா செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சின்ன சின்ன கேமரா இருக்கிறத பாக்குறாங்க. ஒரு டெடி பியர்ல சின்ன கேமரா இருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அஞ்சலிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆகுது. அப்போ இந்த வீட்டு ஃபுல்லா இந்த கேமராவை வச்சுதான் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காரா? எதுக்கு ஆளே இல்லாத வீட்டுக்கு இவர் கேமரா வச்சு கண்காணிக்கணும்? அப்ப நம்ம மேல அவர் சந்தேகப்படுறாரு. நம்ம சும்மா விடக்கூடாது, அவர் போன்ல இதுக்கான ரெக்கார்ட் எல்லாம் இருக்கும்ல, பாட்டிக்கு அன்னைக்கு என்ன நடந்தது அப்படின்ட்டு அந்த போன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து தூங்கும்போது நம்ம அஞ்சலி வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்பாடா நல்ல வேளை மகேஷ் வந்து தூங்கிட்டாரு, இதுதான் நம்மளுக்கு சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷோட போனை எடுத்து அந்த வீடியோ ரெக்கார்ட் எல்லாம் பாக்குறாங்க. பார்த்தோன்னே நம்ம அஞ்சலி வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. எல்லா விஷயமும் அக்கு வேற ஆணி வேற தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம அஞ்சலி. பாட்டிய காலை பிடிச்சு தள்ளி விட்டதுல இருந்து அவங்க ஃப்ரெண்ட மகேஷ் வந்து அடிச்சு துரத்துன வரைக்கும் எல்லாமே அந்த கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்ததுமே நம்ம அஞ்சலிக்கு தலை சுத்திருது. அந்த வாட்ச்மேன் சொன்னதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே அந்த வாட்ச்மேன் வந்து அஞ்சலியும் வார்ன் பண்ணிருப்பாங்க, ஏமா நீ இப்போ மகேஷ்னு ஒருத்த கூட வாழ்ந்துகிட்டு இருக்கியே, அவன் சரியான சைக்கோமா, நீ எப்படியாவது அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொன்னதெல்லாம் இந்த அஞ்சலி வந்து இப்பதான் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு நாளா மகேஷ் கூட இருந்திருக்காங்களே, மகேஷ் வந்து அஞ்சலியை எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்க. அப்பமே நம்ம அஞ்சலி உஷாரா இருக்கிறத விட்டுட்டு இப்ப போயிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. மகேஷ் பண்ண எல்லா வேலையுமே அந்த சிசிடிவி கேமரால பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்னு பார்க்கும்போது நம்ம அஞ்சலிக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அந்த இடத்துல போனை கீழே போட்டு மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. மயக்கம் போட்டு விழுந்து கிடக்குற அஞ்சலியை தேடிதான் நம்ம மகேஷ் வராங்க. எதுக்காக இவ இங்க போயிட்டு மயக்கம் போட்டு விழுந்திருக்கான்னு சொல்லிட்டு பதறடிச்சு ஓடி வந்து அஞ்சலியை தூக்குறாங்க. அப்ப அஞ்சலிக்கு பேச்சு மூச்சு எதுவுமே இல்ல. மகேஷோட போன் வந்து சோஃபா கீழே போயிடுது. நம்ம அஞ்சலியை
ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷும் கார்ல தூக்கி போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க போனாதான் தெரியுது அஞ்சலிக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. அந்த விஷயத்த மகேஷ் கிட்ட சொல்றாங்க. மகேஷ் அஞ்சலிக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை கேட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. அப்போ மகேஷ் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க, எதனால டாக்டர் அவளுக்கு அபார்ஷன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு டாக்டரும் சொல்றாங்க, அவங்க ஏதோ அதிர்ச்சியான ஒரு விஷயத்த பார்த்திருக்காங்க, அதனாலதான் அவங்களுக்கு அபார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதுமே மகேஷ்க்கு ஒண்ணுமே புரியல. என்ன அப்படி விஷயத்த பார்த்திருப்பா? அபார்ஷன் ஆகுற அளவுக்கு அவ என்ன விஷயத்த பார்த்து அதிர்ச்சி ஆனான்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தலையில கைய வச்சுட்டு உட்கார்ந்துடுறாங்க. அப்ப டாக்டர் வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க, அவங்களுக்கு இன்னும் கான்சியஸ் வரல, நீங்க சீக்கிரம் அவங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இல்ல டாக்டர் அவங்களாம் வயசானவங்க, அவங்களால வர முடியாது, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குல்ல, அவங்க கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணாதானே நாளைக்கு எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுல அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட மகேஷ் வந்து இன்ஃபார்ம் பண்ற மாதிரி அந்த சைடு போறாங்க. அப்போ விறுவிறுன்னு வீட்டுக்கு தான் போறாங்க. அப்படி என்னத்தை தான் அவ பார்த்து அதிர்ச்சி ஆனான்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு போக, அங்க போயிட்டு நம்ம அஞ்சலியோட போன் தான் இருக்கு, மகேஷோட போனை காணோம். என்ன என்னோட போனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு வீடு ஃபுல்லா சுத்தி சுத்தி தேடி பாக்குறாங்க. அப்போ அஞ்சலி மொபைல்ல இருந்து மகேஷோட மொபைலுக்கு கால் பண்றாங்க. அப்போ ரிங் அடிக்கிறத பார்த்து சோஃபா கீழே தான் அந்த போன் இருக்குன்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து அதை எடுக்க போறாரு. அதை எடுத்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மகேஷ்க்கு தெரியுது, அஞ்சலி வந்து இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாத்தையுமே பார்த்து தான் அவங்க மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. இந்த அதிர்ச்சியில தான் அவங்களுக்கு அபார்ட்டம் ஆயிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட நம்ம மகேஷ் வந்து என்ன பண்றதுன்னே தெரியல. அஞ்சலி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, என்னை பத்தின விஷயம்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நீ இந்த சிசிடிவி கேமரா மூலமா எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் இப்ப என்ன செய்ய போறேன், உன் மூஞ்சில நான் எப்படி முழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் வந்து இந்த சைடு குழம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அஞ்சலி மொபைலுக்கு லக்ஷ்மி கால் பண்றாங்க. லக்ஷ்மி சொல்றாங்க, அஞ்சலி எப்படி இருக்கு அப்படி சொல்லிட்டு கேட்க, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இல்ல அத்தை, நாங்க வந்து ஜெனரல் செக்அப்காக ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம், நான் வந்து அவளுக்கு ஸ்கேன் எல்லாம் எடுக்கணும்னு சொல்லிட்டு விட்டுட்டு பாட்டியை பாக்குறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அப்போ லக்ஷ்மிக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எதுக்காக மாப்பிள்ள அவளை தனியா விட்டுட்டு வந்தீங்க? அதான் பாட்டியை பாத்துக்க நர்ஸ் இருக்காங்களா, அவங்க பாத்துப்பாங்கல்ல, எதுக்காக நீங்க பிள்ளைத்தாச்சி பிள்ளைய தனியா விட்டுட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்கு மகேஷ், நான் ஒரு வேலை விஷயமா வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. அப்ப லக்ஷ்மிக்கு மகேஷ் பேசுறதெல்லாம் கேட்கும்போது மனசெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. சரி, இது ஏதோ தப்பா தெரியுது, நம்ம வீட்டுக்கே போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை கூட்டிட்டு லக்ஷ்மி அஞ்சலியோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனா மகேஷ் வந்து வீட்டுல நிக்கிறாரு. இதை பார்த்ததுமே லக்ஷ்மிக்கு பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்ன மாப்பிள்ள, ஏன் இப்படி ஷாக்காகி நிக்கிறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, இல்ல அத்தை, எனக்கு வந்து அஞ்சலி அங்க விட்டுட்டு வந்தது ஒரு மாதிரி இருக்கு, நீங்க வேணா பாட்டியை பாத்துக்கோங்க, நான் போயிட்டு அஞ்சலியை கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. நம்ம மகேஷ்க்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ அஞ்சலி வேற கான்சியஸ் இல்லாம இருக்கா, எதனால இப்படி ஆச்சுன்னு இவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஏன் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் மண்டையை பிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய்கிட்டு இருக்காரு. அங்க போனா அஞ்சலிக்கு வந்து கான்சியஸ் வந்துடுச்சு. கான்சியஸ் வந்ததுக்கு அப்புறம் நர்ஸ் வந்து மகேஷ் கிட்ட சொல்றாங்க, உங்க ஒய்ஃப்க்கு கான்சியஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல, உடனே மகேஷ் ஓடி போயிட்டு அஞ்சலியை பார்க்க போறாங்க. என்னாச்சு அஞ்சலி, எதனால உனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்போ அஞ்சலியால எதுவுமே பேச முடியல. ஏன்னா அவங்களுக்கு அபார்ட் ஆன விஷயத்த நினைச்சு பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் சொல்றாங்க, எதுக்காக அஞ்சலி அழுகுற, நீ அழுதா என்னால தாங்க முடியாதுன்னு உனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, அதுக்கு அஞ்சலி பயங்கரமா மகேஷை திட்டுறாங்க. சீ, வாயை மூடு, உன் பேச்சை நான் கேட்டு கேட்டு தான்டா இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பயங்கரமா மகேஷை திட்டுறாங்க. இதை கேட்டதுமே மகேஷ்க்கு வந்து பயங்கர ஷாக்கிங் ஆயிடுச்சு. என்ன அஞ்சலி, உன்னோட மகேஷே இப்படி பேசுற அப்படின்னு சொல்ல, அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, நீ ஒரு சைக்கோ கொலைகாரன், உன் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்ததை நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ மகேஷ் சொல்றாங்க, அஞ்சலி, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட, என்னை பத்தின விஷயம்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் எவ்வளவோ பாதுகாத்துட்டு வந்தேன், ஆனா நீ அதையும் மீறி என்னோட பர்சனல் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன், இப்ப பாத்தியா என்ன ஆச்சுன்னு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அஞ்சலி சொல்றாங்க, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா, என் பாட்டியை இந்த நிலைமைக்கு ஆளாக்கி இருக்க, நான் உன்னை எப்படி சும்மா விடுவேன், நான் இப்பவுமே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி வந்து பயங்கரமா கோபத்துல கத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மகேஷ் சொல்றாங்க, அஞ்சலி, நீ ரொம்ப எல்லையை மீறி போற, என்னைய பத்தி தான் உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா பேசிக்கிட்டு இருந்த மகேஷ் வந்து பயங்கர வில்லத்தனமா பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அஞ்சலி மகேஷை பத்தி நல்லா தெரிஞ்சும் இவ்வளவு கோவப்படுறாங்க. கொஞ்சம் பொறுமையா இருந்து ஹேண்டில் பண்ணிருக்கலாம். ஏன்னா இப்போ குழந்தையும் அபார்ஷன் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் நம்ம அஞ்சலிக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற கோவத்துல அஞ்சலியை நம்ம விட்டு வச்சோம்னா கண்டிப்பா நம்மளை பத்தின விஷயத்த எல்லார்கிட்டயுமே சொல்லிடுவா. அதுக்கப்புறம் அஞ்சலியை என்கிட்ட இருந்து பிரிச்சிருவாங்க. இது நடக்கிறதுக்கு நான் ஒருபோதுமே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவாங்க. ஏற்கனவே பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சுதான் இந்த மாதிரி கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம அஞ்சலிக்கு உண்மையை தெரிஞ்சிருச்சா, அவ்வளவுதான், அடுத்த பாயாசம் நம்ம அஞ்சலிக்கு தான். அஞ்சலியை வந்து மகேஷ் கொலைலாம் பண்ண மாட்டாரு. அதுக்கு பதிலா இப்போ முருகனோட அம்மாவை எப்படி அடைச்சு வச்சிருக்காங்க அந்த மாதிரி தான் நம்ம அஞ்சலியை தனி ரூம்ல மகேஷ் வந்து அடைச்சு வச்சிருப்பாரு. ஏன்னா வெளியில அஞ்சலி வந்தா கண்டிப்பா எல்லார்கிட்டயும் உண்மையை சொல்லிடுவாங்கல்ல, அதனால நம்ம அஞ்சலியை இப்படி அடைச்சு வச்சு கொடுமைப்படுத்த தான் போறாரு. அவங்க வீட்டாளுங்க கேட்டா கூட ஏதாவது சொல்லி சமாளிச்சிருவாரு இந்த மகேஷ். ஏன்னா அவங்க வீட்டாளுங்களுக்கு மட்டும்தான் மகேஷ் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிற உண்மை வந்து தெரியும்.
தெரியாது. நம்ம வெற்றி, கவின் இவங்க 2 பேத்துல யாராவது ஒருத்தவங்க தான் நம்ம அஞ்சலிய பத்தின விஷயத்தெல்லாம் கண்டுபிடிப்பாங்க. இவ்ளோ நாள் வந்து அஞ்சலிய ஒய்ஃப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரொமான்டிக் லவ் சீன்ஸோட இருந்த நம்ம மகேஷ் வந்து, இப்ப நம்ம அஞ்சலிய ஒரு ரூம்ல தனியா கட்டி போட்டு என்னென்னலாம் பாடுபடுத்த போறாரோ தெரியல. நம்பளும் வெயிட் பண்ணி பார்ப்போம்.